ഡീപ്പസ്റ്റ് സീക്രട്സ് ഓഫ് பாரத் என்ற தமிழ் சேனலிലേക്ക് மீண்டும் அனைவரையும் வரவேற்கிறேன். இமயகுருவின் இதய சீடன், ஒரு யோகியின் சுயச்சரிதை, ஸ்ரீ எம். எபிசோடு 15. இமாலயத்தை நோக்கி. ஒரு பிப்ரவரி மாதம் மாலை வேளையில் சென்னை செல்லும் ரயிலில் ஏறினேன். இமாலயத்திற்கான பயணம் தொடங்கிவிட்டது. அப்போது எனக்கு ஏறக்குறைய 20 வயது ஆகியிருந்தது. சென்னை வந்து சேர 24 மணி நேரம் பிடித்தது. உடனிருந்த பயணிகளுடன் முடிந்தவரை பேசுவதை தவிர்த்தேன். ரயில் அடுத்த நாள் மாலை சென்னை எழும்பூருக்கு வந்து சேர்ந்தது. அம்மாவின் தாத்தா சென்னையில்தான் வசித்து வந்தார். விடுமுறைகளின் போது அங்கு வந்து போயிருந்ததால் சென்னை பரிச்சயமானதாக இருந்தது. பிரம்மஞான சங்கம், ராமகிருஷ்ண மடம், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் ஆகிய இடங்களுக்கு செல்வதற்கு வழி தெரியும். மீதி வழிகளும் ஒரு அளவு தெரியும். யாவற்றுக்கும் முன்னால் இமயமலைக்கு போவதற்காக தில்லிக்கு பயணச்சீட்டு எடுக்க வேண்டியிருந்தது. எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு பஸ்ஸில் சென்றேன். மறுநாளுக்கு அடுத்த நாள் தில்லி செல்ல தூங்கும் வசதியுடன் 2ஆம் வகுப்பு முன்பதிவு சீட்டு கிடைத்தது. அருகிலேயே ஒரு சிறிய விடுதியில் அறை எடுத்தேன். குளித்து உடை மாற்றிக்கொண்டு மசாலா தோசை சாப்பிட்டேன். பிறகு படுக்கையில் படுத்தவாறே தியானத்தில் ஈடுபட்டேன். களைப்பாக இருந்ததால் தூங்கிவிட்டேன். மறுநாள் ராமகிருஷ்ண மடத்திற்கும் கபாலீஸ்வர் கோவிலுக்கும் பிரம்மஞான சபை சங்கத்திற்கும் சென்றேன். ஜே. கிருஷ்ணமூர்த்தியின் எழுத்துக்களை படித்திருக்கிறேன். அவர் தன்னை வளர்த்த பிரம்மஞான சபையிடம் தனக்கிருந்த எல்லா தொடர்புகளையும் துண்டித்து கொண்டார். பிரம்மஞான சபை ஆசான்கள் எல்லாம் பிரம்மஞானவாதிகளின் கற்பனை கதைதான் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டார். ஆனாலும் ஆத்மீக ஆசான்கள் இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு பூர்ண நம்பிக்கை இருந்தது. முன்பு ஒரு முறை பிரம்மஞான சபையில் கடற்கரை மதில் சுவருக்கு அருகில் தொட்டு உணரக்கூடிய அளவிற்கு யாரோ இருந்ததையும் அங்கிருந்து பெரும் அமைதியையும் உணர்ந்திருக்கிறேன். இந்த முறை ஆலமரத்தின் கீழே இருந்த பலகையில் அமர்ந்திருந்த போது பேரமைதி என்னை ஆட்கொண்டது. அந்த அனுபவம் எனக்கு மேலும் நம்பிக்கை அளித்தது. நான் ஏற்றிருந்த துணிகரமான பயணத்தின் மீது எனக்கிருந்த மனக்கவலைகள் அனைத்தையும் அகற்றி அமைதிப்படுத்தியது. அதற்கு பிறகு சூஃபி துறவி மோதி பாபாவின் சமாதிக்கு சென்றேன். மாலை விடுதிக்கு திரும்பினேன். பசித்தது. முழு தென்னிந்திய சாப்பாட்டை சாப்பிட்டேன். ஆடைகளை மாட்டிக்கொண்டு கையோடு கொண்டு வந்திருந்த சுவாமி விவேகானந்தர் புத்தகத்தை சிறிது நேரம் படித்துவிட்டு தியானத்தில் அமர்ந்தேன். தியானத்தின் போது எப்போதும் இதயமத்தில் தோன்றும் அந்த வெள்ளி ஒளி அன்றைய இரவு ஆரஞ்சு வண்ணமாக மாறியது. பிறகு ஊதா ஒளியாக மாறியது. அந்த ஒளி பரவி மையத்தில் பிரிந்து இமாலய காட்சியை காட்டியது. உறைபனியால் மூடப்பட்டிருந்த ஒரு சிகரத்தின் அடியில் ஒரு சிறிய குகையை பார்த்தேன். யாரோ ஒருவர் அதன் வெளியே நின்று கொண்டிருந்ததையும் பார்த்தேன். அவரது உருவத்தை பனிப்படலம் மூடியிருந்ததால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. வேறு ஏதோ ஒரு விசித்திரமான பெயரை சொல்லி என்னை அழைப்பது போல ஒரு ஒலி கேட்டது. அது என்னவென்றும் புரியவில்லை. சீக்கிரமே தூங்கிவிட்டேன். அடுத்த நாள் விடியற்காலையில் புதுதில்லி செல்லும் ரயிலில் அமர்ந்தேன். அந்த பயணத்தில் குறிப்பிட சொல்லும்படி எதுவும் இல்லை. நான் உண்டு, என் வேலை உண்டு என்பது போல் எனக்குள் நானே இருந்து கொண்டு அமைதியாக தனியாக பயணம் செய்தேன். 48 மணி நேரம் கழித்து விடியற்காலையில் ரயில் புது தில்லியை சேர்ந்தது. தில்லி வருவது இதுதான் முதல் முறை. பாண்டவர்களின் பழமையான இந்திரபிரஸ்தா நகரத்தின்
புதிய பதிப்பான புது தில்லி என்னை வசீகரிக்கவில்லை. ஹரித்வாருக்கு செல்லும் ரயில் பழைய தில்லி ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் என விசாரித்து அறிந்தேன். சைக்கிள் ரிக்ஷா பிடித்து பழைய தில்லி ரயில் நிலையத்தை அடைந்தேன். பழைய தில்லி அழுக்காக இருந்தது. கம்பீரமாக நிற்கும் செங்கோட்டையும் ஜும்மா மசூதியும் நீண்ட கால இஸ்லாமிய ஆட்சியின் நினைவு சின்னங்கள். இந்த செங்கோட்டையில் இருந்துதான் முகலாய ஆட்சியரின் கடைசி சக்கரவர்த்தியான பகதூர் ஷா ஜாஃபர் முதுமையால் தளர்ந்திருந்த போதிலும் பிடிவாதமாக ஆங்கிலேயருக்கு எதிராக சிப்பாய் கலக்கத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி பரிதாபமாக தோல்வி அடைந்தார். காலை 8 மணிக்கு டேராடூன் செல்லும் ரயிலில் ஏறினேன். 8 மணி நேர பயணத்திற்கு பிறகு ரயில் மாலையில் ஹரித்வாரை அடைந்தது. அடுத்த நாள் காலை தான் ரிஷிகேஷுக்கு செல்லும் ரயில் புறப்படும் என்று கூறப்பட்டதால் ஹரித்வாரில் நேரத்தை கழிக்க தீர்மானித்தேன். ஹரித்வார் தான் இமயமலைக்கு செல்லும் வாசல். இமயமலையின் பத்ரிநாதரின் தெய்வ சிலை பிரதிஷ்டை ஆகியுள்ளது. கேதார்நாத்தில் ஹரா அதாவது சிவன் வீட்டிருப்பதால் ஹரியையும் ஹராவையும் தரிசிக்க அங்கிருந்துதான் பயணம் மேற்கொள்ள வேண்டும். அதனால்தான் அந்த ஊர் ஹரித்வார் என்று அழைக்கப்படுகிறது. முதல் முறையாக பெருமை மிக்க கங்கையை பார்த்தேன். அது ஹரிக்கி பாவராயில் கம்பீரமாக பாய்ந்தோடியது. கங்கை கம்பீரமாக காட்சியளித்தாள். மூச்சு நின்றுவிடும் போல் இருந்தது. பல யாத்ரீகர்கள் இரைச்சலுடன் கடந்து சென்றார்கள். ஆனால் சற்றும் கவனம் கலையாமல் கங்கையின் மீதே கண் பதித்திருந்தேன். கங்கை தூய்மையாக குளுமையாக இமைப்பொழுதும் சுணங்காமல் அசைந்து ஆடியபடி சென்று கொண்டே இருந்தது. அப்போது திடீரென மனதில் தோன்றியதை செயல்படுத்தினேன். மஞ்சள் வேஷ்டிகளையும் மஞ்சள் நிறத்தில் முழங்கால் வரை நீண்டிருந்த அரக்கை வைத்த குர்தாக்களையும் மஞ்சள் பை ஒன்றையும் வாங்கி கொண்டேன். முடி திருத்தத்துக்கு சென்று தலைமுடியையும் மீசையையும் மடிக்க சொன்னேன். தலையின் பின்புறத்தில் சிறு குடுமியை மட்டும் விட்டு வைக்க சொன்னேன். இந்து மத பாரம்பரியப்படி பிரம்மச்சாரிகள் அப்படிதான் முடி வைத்துக் கொள்வார்கள். கண்ணாடியில் பிரகாசமாக தோற்றமளித்த இளமையான பிரம்மச்சாரி ஒருவன் தெரிந்தான். அவன் தொலைவில் இருக்கும் உரைப்பெண்ணை போர்த்திய சிகரங்களை நாடி அங்கு காத்திருக்கும் தனது பெருமை மிக்க குருவை நாடி செல்லும் பயணத்திற்கு தயாராகிவிட்டான் என்பதையும் கண்ணாடி பிம்பம் அவனுக்கு உணர்த்தியது. ஹரிக்கி பாவரியில் கங்கையின் குளித்தேன். மஞ்சள் வேட்டி குர்தாவுக்கு மாறினேன். அணிந்திருந்த ரப்பர் செருப்புகள் நன்றாக இருந்ததால் அவற்றை வைத்து கொண்டேன். பல சாதுக்கள் அந்த மாதிரி செருப்புகள் அணிந்து இருந்ததை பார்த்திருந்தேன். கடந்த காலத்தை நினைவுபடுத்தும் நினைவு சின்னங்களான சட்டையையும் கார் சட்டையையும் ஒரு பையில் அடைத்து படித்துறையில் வைத்தேன். தேவைப்படும் யாருக்காவது அவை பயன்படட்டும். இப்போது நானும் இதர சாதுக்கள் போல தோற்றமளித்தேன். வலது தோளில் தொங்கிய துணிப்பையில் சில புத்தகங்களும் ஒரு துண்டும் ஒரு பென்சிலும் ஒரு பல தொக்கும் பிரஷும் இருந்தன. இடது தோளில் கம்பளி போர்வை ஒன்று தொங்கியது. அது தியானத்திற்கும் தூங்குவதற்கும் உபயோகப்படும். எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் கமண்டலம் ஒன்றுதான். அருகில் இருந்த கடையில் ஒரு பித்தளை கமண்டலத்தை வாங்கி கொண்டேன். பண இருப்பை சரி பார்த்தேன். இன்னும் நிறைய பணம் இருந்தது. அதை குர்தாவின் பக்கவாட்டு பையில் வைத்து கொண்டேன். அப்போதுதான் எனது தாத்தா 2 வருடங்களுக்கு முன் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்திருந்த
எனிகர் கடிகாரத்தை கவனித்தேன். உண்மையை தேடி ஊராக போய் கொண்டு இருக்கும் ஒருவனுக்கு கை கடிகாரம் எதற்கு? கரட்டி படித்துறை அருகில் வைத்தேன். ஹரித்வாரை சுற்றி பார்க்க தொடங்கினேன். ஹரிக்கு பாவரியிலிருந்த சிவாலி குன்றுகளையும் கணக்கிலடங்காத கோவில்களின் கூரைகளையும் ஆசிரமங்களையும் பார்க்க முடிந்தது. சாலையில் நடந்து சென்றபோது சிறியதொரு ஹனுமான் கோவிலை பார்த்தேன். கோவிலின் முதிய பூசாரி எனது நெற்றியில் சிவப்பு திலகத்தை வைத்தார். வழக்கமாக கொடுக்கப்படும் தட்சிணையை கொடுக்காததால் அவர் வருத்தப்பட்டது போல தெரிந்தது. 1 ரூபாயை கொடுத்தேன். நீண்ட ஆயுளுக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் என்னை ஆசீர்வதித்தார். பல கோவில்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் சென்று பல சாதுக்களையும் தேடுதலில் இருப்பவர்களையும் பார்த்தேன். வைஷ்ணவர்கள் நெற்றியில் நாமம் இட்டிருந்தனர். சைவர்கள் சிறுநீர் அணிந்திருந்தனர். சக்தி உபாசகர்கள் இரத்த நிற திலகம் அணிந்திருந்தனர். மற்றவர்கள் நான் இதற்கு முன்னர் பார்த்ததே இராத வேறு ஏதேதோ வகை அடையாளங்களை தரித்திருந்தனர். நேர்த்தியான உயர் ரக ஆடைகளிலிருந்து சாதாரண குங்குமப்பூ நிற வேஷ்டி வரை பல தரப்பட்ட ஆடைகள் அணிந்திருந்தனர். சிலர் குறுகிய துண்டுகளை இடுப்பில் சுற்றியிருந்தனர். திரிசூலத்தை கையிலேந்தி எங்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நிர்வாணமாக திரிந்து ஜடாமுடியுடன் கூடிய திகம்பரர்களையும் பார்த்தேன். மகா மண்டலேஸ்வரர் தலைமையில் இயங்கிய நிர்வாண பரமஹம்ச அகாடா பிரிவை சேர்ந்தவர்களின் ஆசிரமத்தில் கேரளாவை சேர்ந்த ஒருவரை சந்தித்தேன். அவர் தலைமை துறவிக்கு நெருங்கிய சீடர். எனது கேரளா உச்சரிப்பின் மூலம் நான் கேரளத்திலிருந்து வந்தவன் என்பதை அறிந்து என்னை உணவு அறைக்கு அழைத்து சென்றார். அங்கே பெரிய கண்ணாடி டம்ளரில் சூடாக பசும்பால் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு நாங்கள் நிறைய பேசினோம். அவர் இந்திய அரசாங்கத்தின் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். மனைவி இறந்துவிட்டார். அவரும் அவரது மகளும் ஆசிரமத்திலேயே வசித்து வந்தனர். மகள் ஆசிரம பள்ளிக்கூடத்தில் பணியாற்றி வந்தார். எனது உண்மையான பெயரை சொன்னதும் அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சற்று நேரம் என்னுடன் பேசிய பிறகு இந்து மத தத்துவத்தில் எனக்கு இருந்த உண்மையான விருப்பத்தையும் ஈடுபாட்டையும் கண்டு திருப்தி அடைந்தார். நீ தீவிரமாக தேடுதலில் ஈடுபட்டிருக்கிறாய். உனது உண்மையான பெயரை தெரிவித்தால் ஆத்மீக பயிற்சிகளில் தீட்சை பெற முடியாமல் போய்விடும். துரதிருஷ்டவசமாக இன்னும் இங்கே பூர்ணமாய் பழமையான பழக்க வழக்கங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. என்னை கேட்டால் நீ ஒரு இந்து பெயரை வைத்து கொள்ள வேண்டும் என்று கூறுவேன். இந்துக்களை சீடனை பெறும்போது தங்களது பெயர்களை மாற்றிக்கொள்கிறார்கள். இந்து கடவுள்களின் யாரை விரும்புகிறாய் என்று கேட்டார். சிவன், கைலாஷ் மலையில் தியானத்தில் அமர்ந்திருக்கும் யோகி கடவுள் என்றேன். நல்லது, சிவபிரசாத் என்பது நல்ல பெயர். அந்த பெயரை வைத்துக்கொள். சுவாமியை பார்க்கும்போது சிவபிரசாத் என்றே அறிமுகப்படுத்துகிறேன். சரிதானே? இது உண்மையாகவே எனது ஆன்மீக தேடலுக்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டேன். ஆம் என்றார். அவரது அழகான மகள் ஸ்ரீதேவியை அழைத்து இவர்தான் பிரம்மச்சாரி சிவபிரசாத் என்று அறிமுகப்படுத்தினார். அப்போதிலிருந்து எனது ஆன்மீக பயணத்தில் பெரும்பான்மையான சமயங்களில் அந்த பெயரையே பயன்படுத்தினேன். அது மிக்க பயனுள்ளதாக இருந்தது. மாலையில் நண்பர் ஐயர் மடாதிபதியிடம் என்னை அறிமுகப்படுத்தினார். மடாதிபதி என்னை ஆசிரமத்திலேயே தங்கிக் கொள்ளும்படி கூறினார். பள்ளிக்கூடத்தில் சில பணிகளை செய்த பிறகு தியானம் செய்து கொண்டிருக்குமாறு பணித்தார். நான் விரும்பினால் மறுநாளே தீட்சை கொடுப்பதாகவும் கூறினார். ஹரித்வார் புனிதமான இடம். ஆசிரமத்தில்
தங்கி உனது ஆன்மீக விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம். வெளியே செல்லும் போது மட்டும் ஜாக்கிரதையாக இரு. இது கலியுகம். பெரும்பாலான சாதுக்களும் சந்நியாசிகளும் திருட்டு பசங்கள். உண்மையை கண்டுபிடிக்க குறுக்கு வழியை கற்றுத்தருவதாக கூறுவார்கள். அவையெல்லாம் முடிவில் உனக்கு ஏமாற்றத்தை தந்துவிடும் என்று கூறினார். ஹெலிகாப்டர்களையும் குளிர்காட்டு வசதி செய்யப்பட்ட தியான அறைகளையும் வைத்துக்கொண்டு வெளிநாட்டு சீடர்களுக்காக மட்டுமே ஆசிரமம் நடத்துவர்கள்தான் மிகவும் மோசம். இளமையான கல்வி அறிவு உள்ள சீடர்களை தேடிக்கொண்டே இருப்பார்கள். முழுவதுமாக சுதாரிப்பதற்குள் நீ அவர்களது வலையில் விழுந்து விடுவாய். தவிர கஞ்சாவிற்கு அடிமையானவருக்கும் இருக்கிறார்கள். சாதுக்கள் போல் பாசாங்கு செய்து கொண்டு மற்றவர்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பவர்களும் இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்தெல்லாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? போ, ஐயர் உனக்கு அறையை காண்பிப்பார். ஐயர் ஒரு அறைக்கு அழைத்து சென்றார். அந்த அறையில் கங்கையை எதிர்நோக்கி ஒரு ஜன்னல் இருந்தது. அங்கே சில நாட்கள் சந்தோஷமாக தங்கியிருந்தேன். ஆசிரமம் மிக பெரிய ஸ்தாபனமாக இருந்தது. 60க்கும் மேற்பட்ட பசுமாடுகள் இருந்தன. பாலும் பழங்களும் நெய்யுமாக உணவு அருமையாக இருந்தது. ஐயரும் அவரது அழகான மகள் ஸ்ரீதேவியும் மிக நட்புணர்வுடன் என்னுடன் பழகினார்கள். விரைவிலேயே நான் அழகு நிறைந்த ஸ்ரீதேவியுடனும் ஸ்ரீதேவி என்னுடனும் நெருக்கமாகிக் கொண்டே வருவது புரிந்தது. இந்த விஷயம் இன்னும் சிக்கலாவதற்கு முன் அங்கிருந்து கிளம்பி விடுவது நல்லது என முடிவெடுத்தேன். மேல் இமயமலைக்கு பயணம் செல்வது என்ற எனது திட்டத்தை அமல்படுத்துவது என தீர்மானித்தேன். வேறு எதுவும் எனது கவனத்தை திசை திருப்ப விரும்பவில்லை. எனவே ஒரு நாள் காலையில் எனது சொற்ப உடைமைகளை சேகரித்து கொண்டு ரிஷிகேஷுக்கு ரயிலில் பயணமானேன். அந்த ரயில் பயணம் ஒரு அருமையான அனுபவம். உடனிருந்த பயணிகள் அனைவரும் பல பட்டங்களை கொண்ட சாதுக்கள் தான். ஆனால் நான் ஒருவன்தான் டிக்கெட்டுடன் பயணம் செய்து கொண்டிருந்தேன். டிக்கெட் பரிசோதகர் ரயிலில் முன்னும் பின்னுமாக நடந்தபடி சாதுக்களுக்கெல்லாம் வந்தனங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டிருந்தார். யாரிடமும் டிக்கெட்டுகளை பற்றி கேட்கவே இல்லை. அருகில் அமர்ந்திருந்த பைராகி சுவாமியிடம் டிக்கெட் பரிசோதகர் ஏன் யாரிடமும் டிக்கெட் கேட்கவில்லை என விசாரித்தேன். அவர் பெரிதாக சிரித்து, மகனே, நீ இந்த இடத்திற்கு புதிது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இது பகவானின் ரயில். நம்மை போன்றவர்களுக்காகவே ஓடுகிறது. யார் நம்மிடம் டிக்கெட் கேட்க போகிறார்கள் என்று கேட்டார். ரயிலில் இருந்து இறங்கி இதர சாதுக்களை தொடர்ந்து முனிகிரேட்டி சென்றேன். அங்கேதான் கங்கை நதியின் இரு கரைகளிலும் பெரும்பான்மையான ஆசிரமங்கள் அமைந்திருந்தன. அது மாலை பொழுது. 100 படிக்கட்டுகளை கடந்து புகழ்பெற்ற சிவானந்த சரஸ்வதி சுவாமி நிறுவிய தெய்வீக வாழ்வு நிலையத்திற்கு சென்றேன். அவர் இப்போது இல்லை. ஆசிரமம் அவரது முக்கிய சீடரான சுவாமி சிதானந்தாவின் தலைமையில் நடத்தப்பட்டு வந்தது. திறந்த வெளி அரங்கில் சற்சங்க கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. மேடை மீது சுவாமி சிதானந்தா அமர்ந்திருந்தார். ஒல்லியாக உயரமாக இருந்த அவர் முதுகை நேராக செங்குத்தாக வைத்து அமர்ந்திருந்தார். அவருக்கு எதிரில் 50 பேர் அமர்ந்திருந்தனர். அதில் சிலர் மேலே நாட்டவர்கள். சிலருடைய கேள்விகளுக்கு அவர் ஆங்கிலத்தில் பதில் கூறினார். அமைதியாக ஒரு மூலைக்கு சென்று அமர்ந்தேன். நடுவில் அவர் பேசுவதை நிறுத்தினார். கருணை நிறைந்த புன்னகையுடன் என் பக்கம் திரும்பி தனது பழைய நண்பருடன் பேசுவது போல் எப்போது வந்தாய் என்று விசாரித்தார். வியப்பில் வார்த்தை குழறினேன்.
இப்போதுதான் என்றேன். ஸ்நானம் செய்து ஓய்வு எடுத்துக்கொள், நாளைய சத்சங்கத்திற்கு வரலாம் என்று கூறினார். பின்னால் நின்றிருந்த ஒரு பிரம்மச்சாரியின் பக்கம் திரும்பி ஏதோ கிசுகிசுத்தார். அந்த பிரம்மச்சாரி என் அருகே வந்து வா என்றார். தலை வணங்கி சாமிக்கு வணக்கம் தெரிவித்தேன். சாமிஜி ஹரி ஓம் என்று இனிமையான இசை போல கூறினார். பிரம்மச்சாரியை பின்தொடர்ந்தேன். மேலே குன்றின் அருகே ஒரு அறையை கொடுத்தார்கள். எளிமையாக தூய்மையாக இருந்தது. அந்த பிரம்மச்சாரி தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர். நானும் தமிழில் பேசுவேன் என்பதை அறிந்ததும் மகிழ்ச்சி அடைந்தார். 2 பருத்தி துவால்களை கொடுத்தார். உணவு உண்ணும் அறை எங்கே இருக்கிறது என்பதை காட்டினார். சரியாக 7:30 மணிக்கு இரவு உணவு கொடுக்கப்படும், உன்னை அங்கு சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு அவசரமாக சென்றார். குளிர்ந்த நீரில் குளித்தேன். நடுக்கம் தீர்ந்த பிறகு என்னிடம் இருந்த இன்னொரு மஞ்சள் வேஷ்டியையும் அரைக்கை வைத்த குர்தாவையும் அணிந்து கொண்டேன். சாலையை கடந்துதான் உணவு அறைக்கு செல்ல வேண்டும். இன்னும் நிறைய நேரம் இருந்ததால் படித்துறைக்கு சென்று அமர்ந்து கங்கையின் பிரவாக பாய்ச்சலை பார்த்து கொண்டிருந்தேன். நதியின் ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு படகுகள் சென்று கொண்டே இருந்தன. 2 கரைகளிலும் பல ஆசிரமங்கள் இருந்தன. அவற்றில் பாபா காளி கம்பளிவாலா அவர்களின் ஸ்வர்க் ஆசிரமம் மிக பழமையானது. அந்தி நேரம் நதியின் 2 கரைகளிலும் மக்கள் ஆரத்தியுடன் கங்கையை வணங்கி சிறு தீபங்களை நீரில் மிதக்க விட்டார்கள். தெய்வீக பாடல்களை பாடினார்கள். அது அழகு நிறைந்த மாலை பொழுது. எதிர்கரையில் இருந்த ஒரு ஆசிரமத்திலிருந்து சம்ஸ்கிருத ஸ்லோக உச்சரிப்புகள் இன்னிசையுடன் மிதந்து வந்து மனதை மயக்கியது. உணவு அறையிலிருந்து மணி ஒலித்தது. படிக்கட்டிலிருந்து எழுந்தேன். ஆத்மா அதற்குண்டான உணவை பெற்று கொண்டிருந்ததால் அது நிறைவுடன் இருந்தது. உடலோ பசியுடன் இருந்தது. உள்ளே இருந்த பெரிய உணவறையில் சாதுக்களும் தண்டி சாமிகளும் ஒரு பக்கம் அமர்ந்திருந்தனர். மற்றவர்கள் வேறு புறம் அமர்ந்திருந்தனர். அனைவரும் தரையில் அமர்ந்து தங்களது தட்டுகளில் உணவு உண்டார்கள். தமிழ்நாட்டிலிருந்து வந்திருந்த அந்த பிரம்மச்சாரி மற்றவர்களோடு சேர்ந்து உணவு பரிமாறிக்கொண்டிருந்தார். தென்னிந்திய உணவு, அரிசி சோறு, காய்கறிகள், சாம்பார், ஒரு லட்டு ஆகியவை பரிமாறப்பட்டன. அகோர பசியுடன் இருந்ததால் 2 ஆளுக்கான உணவை உண்டேன். வயிறு நிறைந்தது. களைப்பாக இருந்தேன். உறக்கம் கண்களை சுழட்டியது. பிரம்மச்சாரியிடம் அங்கு கடைபிடிக்கப்படும் அன்றாட வழக்கங்களை கேட்டு தெரிந்து கொண்டேன். அறைக்கு சென்று கட்டிலில் அமர்ந்து ஜன்னல்களை திறந்து வைத்து சற்று நேரம் தியானத்தில் ஆழ்ந்தேன். அப்படியே கால்களை நீட்டி தூங்கி போனேன். ஒரு பள்ளத்தாக்கில் நடந்து போவது போலவும் அதனுடைய ஒரு சிட்டார் ஓடிக்கொண்டிருப்பது போலவும் கனவு கண்டேன். அதில் பளிங்கு போன்ற தூய்மையான நீர் ஓடியது. ஆற்றங்கரையில் கூரை வேய்ந்த ஒரு சிறு குடிசை இருந்தது. அதன் அருகில் சென்றதும் அதிலிருந்து ஒரு மனிதர் வெளியே வந்தார். தனது முகத்தை மெல்லிய திரை போட்டு மறைத்திருந்தார். அவரை பார்த்து பயத்தில் உறைந்து போனேன். பயப்படாதே, நான் உன் நண்பன். என்னை எம் என்று அழைக்கிறார்கள். அதே போலதான் உன்னையும் அழைக்கப் போகிறார்கள். குன்றுகளின் அடிவாரத்திலேயே இருந்து விடாதே, நட, மலை மேல் ஏறு. அவர் உனக்காக காத்திருக்கிறார் என்றார் அந்த மனிதர். அதோடு அந்த பள்ளத்தாக்கு, அந்த சிற்றாறு, குடிசை மற்றும் முகத்திரை அணிந்திருந்த மனிதர் எல்லாம் மறைந்து போயின. தன்னந்தனியாக இருந்தேன். 4 பக்கமும் என்னை சுற்றி பனிப்பாறைகள் சூழ்ந்திருந்தன.
ஒரே குளிராக இருந்தது. வடவட என்று நடுங்கினேன். கடவுளை காப்பாற்று என்று கதறினேன். விழித்து கொண்டே மிகுந்த குளிரில் அவதிப்பட்டு கொண்டிருந்தேன். எனக்கு கொடுக்கப்பட்டு இருந்த போர்வையில் போர்த்தி கொள்ளாமல் தூங்கியிருந்தேன். பொழுது விழுந்து கொண்டிருந்தது. யாரோ சங்கு ஊதி சங்கநாதத்தை எழுப்பினார்கள். ஆசிரமத்தில் காலை பணிகள் விடியற் காலையிலேயே தொடங்கி விடுகின்றன. கோவில் பூஜைக்கு பின் காலை 6 மணிக்கு யோகாசன வகுப்பு, அரை மணி நேரத்திற்கு தியானம், அதற்கு பிறகு குளியல். காலை 8 மணிக்கு உணவு, பின்னர் 10:30 மணி வரை சுவாத்தியாயா, அதாவது தனக்குத்தானே கற்றுக்கொள்ளுதல். அவரவர் தமது அறையில் அல்லது நூல் நிலையத்தில் அமர்ந்து சுதந்திரமாக படிக்கலாம் அல்லது சிந்தனையில் ஆழலாம். 10:30 மணிக்கு உபநிஷதங்கள் குறித்து சுவாமி சிவானந்தாவின் முக்கிய சீடரும் தெய்வீக வாழ்வு சங்கத்தின் பொது செயலாளருமான சுவாமி கிருஷ்ணானந்தா அவர்களால் வகுப்பு நடத்தப்படும். பிறகு மதிய உணவு, பிற்பகல் 3 மணி வரை ஓய்வு, மாலை 6 மணிக்கு சத்சங்கம், 7 மணிக்கு இரவு உணவு. இரவு உணவுக்கு பிறகு ஆசிரம வாசிகள் வெளியே சென்று சுற்றிவிட்டு வருவதற்கு அனுமதி கிடையாது. என்னிடம் நட்பு பாராட்ட தொடங்கியிருந்த தமிழ்நாட்டு பிரம்மச்சாரி நண்பர் காலை 9:30 மணி அளவில் என்னை சந்தித்தார். ஆசிரமத்தின் தலைவர் சுவாமி சிதானந்தர் 10:30 மணிக்கு என்னை அழைத்து பேச இருப்பதாக கூறினார். உற்சாகமடைந்தேன். காலை 10:20க்கு பிரம்மச்சாரி என்னை கூட்டிக் கொண்டு போக வந்தார். சுவாமி மகாராஜை பார்த்ததும் அவரது பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கு என்று கூறினார். சுவாமி சிதானந்தர் என்னிடம், நான் எங்கிருந்து வருகிறேன், வயது என்ன, எத்தனை சகோதர சகோதரிகள், அறை சௌகரியமாக இருக்கிறதா என்றெல்லாம் கம்பீர தாய்மாக விசாரித்த பிறகு திடீரென்று கேட்டார், உனது பெயர் என்ன? சிவபிரசாத் என்று புதிதாக பெற்றுக்கொண்ட பெயரை சொன்னேன். இதற்கு முன்னர் யோகா பயிற்சி செய்திருக்கிறாயா? மகாராஜ், 8வது வயதிலிருந்து. சம்ஸ்கிருதம் தெரியுமா? அதிகமாக இல்லை, ஆனால் தேவநாகரி எழுத்துக்களை படிக்க தெரியும். இந்தி எனக்கு 2வது மொழியாக இருந்தது. தியானம்? ஒரு விதமான தியானம் எனக்கு தற்செயலாக வந்தது மகாராஜ். உங்களுக்கு தெரியுமா, நான் சிறுவனாக இருந்தபோது சந்தித்த ஒரு யோகி என்னை ஆசீர்வதித்தார் மற்றும் அந்த அளவு அதை பற்றி சொல்ல முடிந்ததே அதிர்ச்சியாக இருந்தது. அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியவில்லை. பலாமரத்தின் கீழ் அந்த விசித்திரமான யோகியை பார்த்ததை பற்றி கூறும் போதெல்லாம் எனது சப்த நாளங்கள் பூட்டிக் கொள்வது போலவே அப்போதும் ஆயிற்று. அதற்கு மேல் வேறு எதுவும் பேச முடியவில்லை. பேச்சுக்கு பூட்டு போட்டப்பட்டு விட்டது. பேச முயற்சிக்கவும் இல்லை. சுவாமி சிதானந்தர் எனது கண்களையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். பெருமூச்சு விட்டார். தனது ஆழ்மன குரலில் ஹரி ஓம் என்று பாடினார். எனது தலையை தட்டி கொடுத்தார். முந்தைய பிறப்பின் ஆதிக்கங்கள் கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். உனக்கு கொடுக்கப்பட்டு இருந்த பிறவி பெயர் என்ன? 2வது அச்சிலிருந்து மீண்டு பதில் சொல்வதற்கு முன் அவரை, பரவாயில்லை, சொல்ல வேண்டியதில்லை. ஆசனங்களையும் இன்னும் அதிக பிராணாயாமங்களையும் நமது ஆச்சாரியரிடம் கற்றுக்கொள். இங்கே எத்தனை நாட்கள் தங்க விரும்புகிறாயோ அத்தனை நாட்கள் தங்கலாம். யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு இமயமலையின் பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறாய். எப்போது போக வேண்டும் என்று படுக்கிறதோ அப்போது தாராளமாக போகலாம். உனது விதி மலைகளுடன் பிணைக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் என்னிடம் தெரிவிக்கவும். கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். ஹரி ஓம் என்றார். ஆசிரமத்தில் 1 மாத காலம் கழித்தேன்.
அற்புதமான யோகா வகுப்பில் சேர்ந்தேன். எண்ணங்களை தூண்டிவிடும் கிருஷ்ணானந்தாவரின் உபனிஷத் சபைகளுக்கு சென்றேன். நிறைய புத்தகங்களை கொண்ட நூல் நிலையத்தை உபயோகித்தேன். மாலை வேளைகளில் சுவாமி சிதானந்தாவின் சத்சங்களில் கலந்து கொண்டேன். ரிஷிகேஷை சுற்றி பார்க்கவும் நிறைய நேரம் கிடைத்தது. அடிக்கடி படகின் மூலம் அடுத்த கரைக்கு சென்று அங்கிருந்த ஆசிரமங்களுக்கும் சென்றேன். பாபா காளி கம்பளிவாலாவால் சொர்க்க ஆசிரமம் ஆரம்பிக்கப்பட்டது. பாபா தனக்கென்று சொந்தமான ஒரே ஒரு கருப்பு கம்பளியை மட்டும் வைத்திருந்தார். அதனால்தான் அவர் காளி கம்பளிவாலா என்று அழைக்கப்பட்டார். சுற்றித் திரியும் சாதுக்கள் தங்குவதற்காக காளி கம்பளிவாலா க்ஷேத்திரங்கள், குறைந்த காசுக்கு தங்கும் எளிய விடுதிகள் போன்றவை இமாலய மலைக்கு செல்லும் பாதைகள் முழுக்க அமைத்திருந்தன. அவற்றையெல்லாம் ஆரம்பித்த பெருமை பாபா காளி கம்பளிவாலாவை தான் சேரும். உலக இன்பங்களை துறந்து இவர் 1900 ஆண்டுகளில் துவக்கத்தில் வாழ்ந்தவர். இவரை பற்றி பல கதைகள் சொல்லப்படுகின்றன. அவற்றில் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். குஜ்ஜார் இனத்தை சேர்ந்த சுல்தானா என்னும் ஒரு கொள்ளைக்காரன் செல்வந்தர்களான யாத்ரீகர்கள் பயணம் செய்து மூடு வண்டிகளையும் பணக்கார ஆசிரமங்களையும் கொள்ளையடித்து வந்தான். சுல்தானா என்ற பெயரை செல்வந்தர்களை பயத்தால் நடுங்க வைத்தது. அவன் காலை வேளைகளில் வெட்ட வெளிச்சத்தில்தான் கொள்ளையடித்தான். கொள்ளை அடிப்பதற்கு முன் சம்பந்தப்பட்ட செல்வந்தருக்கு தான் அங்கு வந்து கொள்ளை அடிக்கிட போவதாக முன்கூட்டியே செய்தி அனுப்பிவிட்டுதான் கொள்ளை அடித்து வந்தான். ஒரு முறை அவன் பாபா கம்பளிவாலாவிற்கு தான் கொள்ளையர்களுடன் சொர்க்க ஆசிரமத்திற்கு வந்து அங்கிருக்கும் பொக்கிஷத்தை குறிப்பிட்ட நேரத்தில் கொள்ளை அடிக்கப் போவதாக செய்தி அனுப்பிவிட்டான். பாபாவை தவிர ஆசிரமத்தில் பணிபுரிந்தவர்களும் தங்கியிருந்தவர்களும் பயத்தால் நடுங்கியவாறு இருந்தனர். பாபாவோ சுல்தானேவிற்கும் அவனுடன் கொள்ளையடிக்க வருபவர்களுக்காகவும் பிரமாதமான மதிய உணவு தயார் செய்து வைத்தார். அவனது வருகைக்காக ஆசிரம வாசலிலேயே காத்திருந்தார். 6 கொள்ளைக்காரர்கள் கத்திகளுடனும் துப்பாக்கிகளுடனும் வந்து சேர்ந்தனர். சுல்தானா குதிரையிலிருந்து இறங்கியதுமே பாபா அவனை நோக்கி சென்று வரவேற்றார். அவனையும் உடன் வந்தவர்களையும் வாசல் தாழ்வாரத்தில் உட்கார வைத்தார். குடிக்க தண்ணீர் கொடுத்து சற்று நேரம் ஓய்வு எடுக்க சொன்னார். பிறகு பொக்கிஷத்தின் சாவிகளை அவனிடம் கொடுத்து, உனக்கு வேண்டியதை நீயே எடுத்துக்கொள்ளலாம். எந்தவித முரட்டுத்தனமோ தாக்குதலோ இரத்தம் சிந்துதலோ வேண்டாம். உனக்கு யாரையாவது கொல்ல வேண்டும் என்று தோன்றினால் என்னை கொல். இந்த பகுதியின் தலைமை காவல் அதிகாரி எனது பக்தர்தான். அவரது உதவியை நாடி இருக்கலாம். என்ன ஆகியிருக்கும். இங்கே தாக்குதல் நடந்திருக்கும். உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும். அவற்றையெல்லாம் நான் விரும்பவில்லை. இப்போது உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய் என்றார். அந்த நாள் வரை சுல்தானா அதுபோல யாரையும் சந்தித்து இல்லை. அதனால் அவன் அவருக்கு தலை வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். பொக்கிஷத்தை கொள்ளை அடிப்பதற்கு பதிலாக தன்னிடமிருந்த சில தங்க நாணயங்களை அன்பளிப்பாக கொடுத்தான். அருமையாக தயாரிக்கப்பட்ட விருந்தை சாப்பிட்டுவிட்டு பாபாவிற்கு பல முறை நன்றி தெரிவித்து விட்டு சென்றான். யோகா நிகேதன் கீதா பவன் ஆழ்நிலை தியானத்தை பிரபலப்படுத்திய புகழ்பெற்ற மகரிஷி மகேஷ் யோகியால் தனது சீடர்களான வீட்டில் இசைக்குழுவினருக்காக கட்டப்பட்ட குளிர்காட்டு வசதி செய்யப்பட்ட குகைகள் போன்ற பல ஆசிரமங்களை பார்த்தேன். குளிர்காட்டு வசதியுடன் கூடிய குகைகளில் பின்னால் அடர்த்தியான காடும் மலை உச்சியில் இருக்கும் நீலகண்ட மகாதேவரின் கோவிலுக்கு நடந்து செல்பவர்களுக்கான மலைப்பாதையும் ஆரம்பிக்கின்றன.
காட்டில் இருக்கும் ஒரு குறுகிய பாதை லட்சுமண ஜுவாலாவுக்கு செல்கிறது. அதன் இருபுறங்களிலும் சிறிய குடில்களும் கூரை மேய்ந்த குடிசைகளும் அமைந்துள்ளன. அவற்றில் சாதுக்களும் யோகிகளும் துறவிகளும் தனிமை ஏகாந்தத்தில் என்றென்றும் உற்சாகமாக பொங்கும் புனலுடன் பாயும் கங்கையின் அருகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாறைகளால் சூழப்பட்ட அடக்கமான சிறிய குகையொன்று நதி கரையில் அமைந்திருக்கிறது. குளிர் தாக்காத அந்த குகையில்தான் மசட் ராம் பாபா எப்போதும் ஆனந்த பரவசத்தில் இருப்பது போலவே வாழ்ந்து வந்தார். அவரது பக்தர்கள் அருகே இருந்த ஒரு மரத்தடியில் தெய்வீக பாடல்களை பாடியவாறே இருந்தார்கள். பருத்த உடலுடன் குள்ளமாக இருந்த மசட் ராம் பாபா யாரிடமும் பேசுவதே இல்லை. அதற்கும் சற்று பின்னால் பெரியதும் சிறியதுமான கூழாங்கற்களை கடந்து பாறை குன்றுகள் ஒட்டி சென்றால் ஒளிந்தாற் போலிருக்கும் ஒரு நீளமான மணற் பரப்பு தெரியும். ரிஷிகேஷில் அந்த இடம்தான் பாபாஜிக்கு மிக பிடித்தமான இடம். பல மாலை வேளைகளில் பாபாஜியுடன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறேன். பளிங்கு போன்று நீர் பாய்ந்து செல்வதை பார்த்து கொண்டிருப்போம். தீவிரமாக விவாதங்களில் ஈடுபட்டிருப்போம் அல்லது அமைதியாக தியானத்தில் ஆழ்ந்திருப்போம். லட்சுமண் ஜுவாலாவிலும் பல ஆசிரமங்கள் காணப்பட்டன. பல வகை சாதுக்களால் அந்த இடம் நிறைந்திருந்தது. அந்த இடம் ராமாயணத்தில் கதாநாயகனான ஸ்ரீராமனின் தம்பியும் அவரது நம்பிக்கைக்குரிய தோழனுமான லட்சுமணனின் நினைவாக அழைக்கப்படுகிறது. கங்கை நதிக்கும் குறுகில் ஊஞ்சல் போல ஒரு தொங்கு பாலம் இருப்பதால் லட்சுமணோடு ஜோலாவும் இணைந்து லட்சுமண் ஜோலா என்றாகிவிட்டது. பாலத்தை கடந்தால் பிரதான சாலை செல்வதை பார்க்கலாம். அந்த சாலை தான் மேல் இமயத்தின் இருக்கும் பத்ரிநாத் புனித ஸ்தலத்திற்கு இட்டு செல்கிறது. லட்சுமண ஜுவாலாவின் காட்டின் அருகே இருந்த குகையில் வசிந்த பட்வாலே பாபா என்ற சாதுவை பார்த்தேன். நீண்ட ஜடாமுடியுடன் ஏறக்குறைய நிர்வாணமாக காட்சியளித்தார். அவரது சீடர்கள் அவரே இறப்பே இல்லாத மகா அவதார் பாபாஜி என்று பிரகடனப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் என் மனதை பாதிக்கவே இல்லை. பல வருடங்களுக்கு பிறகு அவர் குகைக்கு நடந்து போய் கொண்டிருந்த போது சுட்டு கொல்லப்பட்டார் என கேள்விப்பட்டேன். கண்டுபிடிக்க முடியாத ஒரு கோரமான கொலை என்று எல்லாம் செய்தித்தாள்களிலும் அதை பற்றி விரிவாக செய்திகள் வெளிவந்தன. அந்த நாட்களில் ஆன்மீக தேடலில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு ரிஷிகேஷ் ஒரு சிறப்பான இடமாக இருந்து வந்தது. யாத்திரையே பருவங்களில் மட்டும் பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி ஆகிய இடங்களில் மக்கள் கூட்டமாக வருகை புரிவார்கள். எல்லை மீறிய இரைச்சலான இமயத்தின் புனிதமான அமைதிக்கு அபாயம் விளைவிப்பார்கள். ரிஷிகேஷிற்கு வருகை தரும் ஒருவர் இங்கிருக்கும் பல ஆசிரமங்களுக்கு செல்லலாம். பலவிதமான சாதுக்களை சந்திக்கலாம். உலக இன்பங்களை துறந்து சந்நியாசிகளை சந்திக்கலாம். அவர்களிடமெல்லாம் இருந்து இந்து தத்துவங்களின் அழகான விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். இந்த நாட்களில் ரிஷிகேஷ் தூய்மையாகவே இருந்தது. நதியில் குளிந்த யாரும் சோப்பை உபயோகிக்கவில்லை. தண்ணீர் பளிங்கு போல் இருந்தது. இப்போது இருப்பது போல் கணக்கற்ற உல்லாச பயணிகளின் வாசஸ்தலங்கள் எல்லாம் அப்போது இல்லை. பிளாஸ்டிக் கோப்பைகளையும் இதர அழிக்க முடியாத குப்பை குவியல்களையும் நதிக்கரை நடுக்க கொட்டி குவித்து வைத்திருக்கும் காட்சிகளை எல்லாம் அப்போது பார்க்கவே முடியாது. தீவிரமாக ஆன்மீக தேடுதலில் ஈடுபட்ட சில மேலை நாட்டவர்களையும் இமயமலையின் அற்புதங்களை கேள்விப்பட்டு மலை ஏற வந்த சில
மேலை நாட்டவர்களையும் கண்டேன். இருந்தாலும் ரிஷிகேஷோடு நான் திருப்தி அடைந்து விடவில்லை. எத்தனை அழகாக இருந்தாலும் இவையெல்லாம் வெறும் குன்றுகள்தான். நானோ உறைப்பிணி அணிந்த சிகரங்களிடம் செல்ல ஏங்கினேன். மேலும் நான் சந்தித்த எந்த சாதுவும் எந்த சந்நியாசியும் இமயமலை யோகி என்ற என் எதிர்பார்ப்புக்கு பொருத்தவில்லை. நான் பார்த்தவர்களில் சிறந்த படிப்பாளிகள் சிலர், பெரிய மடாலயங்களை நிர்வகித்தவர்கள் சிலர், யோகாவின் பாண்டித்யம் பெற்றவர்கள், ஊர் ஊராய் சுற்றி திரியும் சந்நியாசிகள், ஓபியம் போதை மரத்திற்கு அடிமையான பைராகிகள், சாது வேடம் தரித்த பிச்சைக்காரர்கள், இந்து மதத்தை பற்றியும் தத்துவங்களை பற்றியும் ஆழமான அறிவு இல்லாதவர்கள் போன்ற பலவாறான மனிதர்களை கண்டு கண்டு சலித்து போனேன். ஆனாலும் தியானம் செய்வதிலும் கங்கை பார்த்து செல்வதை பார்த்து கொண்டே இருப்பதிலும் யோகாவை பற்றி செய்வதிலும் புத்தகங்கள் படிப்பதிலும் என்னை தேடுகிறேன் என்று தெரியாமல் எதையோ தேடுவதிலும் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருந்தேன். முழு நிலவு காலங்களில் நதியின் அருகில் இருப்பதை மிக விரும்பினேன். அப்படி ஒரு நாள் நிலவே சலசலத்து ஓடும் தண்ணீரின் ஒலியினையும் ரசித்து கொண்டு உட்கார்ந்திருந்த போது என்னிடம் நட்பு பாராட்டி வந்த தென் இந்திய துறவி ஒருவர் அருகே வந்து அமர்ந்தார். சில நாட்களாகவே உன்னிடம் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். இப்போது பேசலாமா என்று கேட்டார். அவரது பேச்சால் அன்றைய இரவின் அழகான மாயாஜால காட்சியை ரசிக்க முடியாமல் போய்விடுமே என்ற ஆதங்கம் காரணமாக தயக்கத்துடன் என்றேன். இங்கே பல ஆண்டுகளாக இருந்து வருகிறேன். ஆரம்பத்தில் உற்சாகமாக இருந்தது. பிரார்த்தனை கூட்டங்கள், உணர்வுகள் நிரம்பிய பாடல்கள், காவி உடை துறவிகள், நதி, குன்றுகள் எல்லாம் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தன. உலக இன்பங்களை துறந்து வாழ்வது சிறந்தது என்று கூறிய பெரிய சுவாமியின் உயர்ந்த அபிப்பிராயத்தால் மனைவி, குழந்தைகள், நல்ல வேலை ஆகிய அனைத்தையும் உதறிவிட்டு இங்கே வந்தேன். இப்போது பெரிய சுவாமி இல்லை. அதற்கு பிறகு மெதுவாக திரை விலகியது. கபட நாடகங்களையும் பதவிக்காக ஆசிரமங்களில் நடக்கும் போராட்டங்களையும் இன்னும் பல விஷயங்களையும் பார்த்தேன். இப்போது காலம் கடந்து விட்டது. குழந்தைகள் என்னை வெறுக்கின்றார்கள். எனது மனைவி இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்கிறாள். தியானத்தில் இதுவரை எதையும் பார்க்கவில்லை. நான் இன்னமும் ஆசைகள் நிறைந்த அதே கோபமாக மனிதனாகத்தான் இருக்கிறேன். சந்நியாசம் வாங்கி கொண்டாகிவிட்டது. அதை விடவும் முடியாது. சமூகத்தில் வாழ தகுதி அற்றவனாக ஆகிவிட்டேன். என்றாவது ஒரு நாள் இறந்து போகப் போகிறேன் என்ற நம்பிக்கையில் வாழ்கிறேன். எது எப்படியோ உணவும் இருக்க கூரையும் இருக்கிறது. அந்த முதியவரின் வார்த்தைகளால் தடுமாறிவிட்டேன். அவரை இதுவரை மிகுந்த உயர்நிலையில் இருக்கும் சுவாமி என்றும் சுவாமி சிதானந்தரின் அனுபவமிக்க சீடர் என்றும் நினைத்திருந்தேன். இதையெல்லாம் ஏன் என்னிடம் கூறுகிறீர்கள் என்று கேட்டேன். இல்லை, நீ மிகவும் இளமையாக இருக்கிறாய், அழகாக படித்தவனாகவும் இருக்கிறாய். இதெல்லாம் உனக்கு தெரிய வரும் போது காலம் வீணாகி இருக்கும். இப்போதே எச்சரிப்பது நல்லது என நினைத்தேன். கொஞ்சம் இமாலய துணிகரங்களே தவிர இங்கு நீ எதையும் பார்க்க போவதில்லை. எனவே இங்கே கொஞ்சம் காலம் சுற்றி திரிந்த பிறகு திரும்பி சென்று இதை பற்றி புத்தகம் எழுது. 9 to 5 வரை பணியாற்றி சாதாரண வாழ்க்கை வாழ விரும்பவில்லை என்றால் உன்னை குருவாக பாவித்துக்கொள். கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். மேலே நாட்டாளர்களை வசீகரிக்கக்கூடிய எல்லா தகுதிகளும் உன்னிடம் இருக்கின்றன. ஒரு சிறு சூத்திரத்தை கற்றுக் கொடுத்து விட்டால் போதும். அவர்கள் உனது தூண்டிலில் சிக்கிவிடுவார்கள். குளிர்காற்று வசதி செய்யப்பட்ட குகைகளை பார்த்தாயல்லவா? மிகுந்த கோபம் கொண்டேன்.
அந்த முதிய மனிதர் என்னை மயக்கி தவறான வழியில் கொண்டு போக வந்த சாத்தானின் மறு அவதாரம் போல எனக்கு பட்டார். நிறுத்துங்கள், அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட கேட்க விரும்பவில்லை என்று கடுமையாக கூறினேன். உண்மையான யோகி பார், அதுதான் கோபத்தை கூட அடக்கி கொள்ள முடியவில்லை. ரொம்ப நல்லது, எக்கடோ கெட்டுப்போ, உனக்கு உதவி செய்யதான் முயற்சி செய்தேன் என்று கூறிவிட்டு எழுந்து போனார். அதன் பிறகு அவர் என்னை தொந்தரவு செய்யவே இல்லை. ஆனால் அவர் சொல்லி சென்றது என்னை மிகவும் பாதித்தது. இனிமேல் நான் சந்திக்கும் எந்த சாதுவையும் சந்நியாசியையும் அவரது முகத்தை வைத்து எடை போட முடியாது. இதுவரை நேராகவும் கவனம் இல்லாமலும் சென்று கொண்டிருந்த எனது மனதில் சந்தேகங்கள் தோன்றி என்னை நிலை கொள்ளாமல் தவிக்க வைத்தான். அங்கிருந்து போய்விட வேண்டும் என்று தோன்றியது. ஒருவேளை எந்த நிறுவனத்திலும் சம்பந்தம் வைத்து கொள்ளாத, பதவி அதிகார போட்டிகளில் சிக்காத ஒரு உண்மையான சந்நியாசியை வேற எங்காவது சந்திப்பேன். சுவாமி சிதானந்தாவை சந்தித்து பேச அனுமதி கேட்டேன். சம்மதித்து சந்தித்தேன். அந்த முதிய சாதுவுடன் நடந்த உரையாடல்களை அவரிடம் சொல்லவில்லை. ஆனால் எனக்கு சந்தோஷமே இல்லை என்றும், பத்ரிநாத்திற்கு இதர இமாலய புனித ஸ்தலங்களுக்கும் செல்ல விரும்புகிறேன் என்றும், அடுத்த நாளே புறப்பட விரும்புகிறேன் என்றும் கூறினேன். அவரது ஆசீர்வாதங்களை வேண்டினேன். சுவாமி சிதானந்தர் எனது நெற்றியை தொட்டு ஆசீர்வதித்தார். நான் ஆசிரமத்தை விட்டு சென்று விடுவேன் என்பது அவர் அன்றிலிருந்தே மனதளவில் உணர்ந்திருந்தாரா? ஒருவேளை எங்காவது சிறப்புமிக்க அனுபவங்கள் எனக்காக காத்திருக்கலாம். 2 கம்பளிகளையாவது எடுத்து செல், மேலும் உனக்கு கொஞ்சம் பணமும் தேவைப்படும் என்று கூறினார். பணம் வாங்கி கொள்ள மறுத்துவிட்டேன். என்னிடம் இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தது. அவருக்கு தலை வணங்கி லேசான மனதுடன் வெளியே வந்தேன். இத்துடன் இந்த எபிசோடு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம். நன்றி. ஹரி ஓம்.